கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பேருந்து சேவை. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள சொகுசு விமான நிலைய பேருந்து சேவைக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது விமான நிலைய கோட்டை பேருந்து ஊழியர் சங்கத்தினரால் நேற்று நடாத்தப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் இந்திக குணசேகர, ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் புதிய பணியிடங்களுக்கான நியமனங்களை வழங்க முடியாது. மேலும் புதிய பேருந்துகளுக்கு இது பொருந்தும். தொழிற்சங்கத்தின் கீழ் 71 பேருந்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 42 பேருந்துகள் நாளாந்தம் இயங்குவதில்லை என்றும் மாதத்தில் 10 நாட்கள் மட்டுமே இயங்குகிறது. தமது ஒன்றியம் இதற்கு முன்னர் விமான நிலைய பேருந்து சேவை ஆரம்பித்திருந்த போதிலும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் அரசியல் செல்வாக்கு காரணமாகவும் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் அரசியல் வியூகம் தோற்றடிக்கப்படுமா? ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைவதற்காக அமைக்கப்பட்ட வியூகமே 39 வேட்பாளர்கள் என முன்னாள் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். சிங்கள பௌத்த தேசியவாத வாக்குகள் இராணுவ பின்னணியான வாக்குகள், ஊழல் முறைகேட்டுக்கு எதிரான வாக்குகள், புதிய பொருளாதார திட்டங்களுக்கான வாக்குகள் என ஒவ்வொரு பின்னணியிலும் சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படும் வாக்குகள் கிடைக்காமல் பிரிக்கப்படுகிறது. இந்த பின்னணியுடனே பொருளாதார வீழ்ச்சி, யுகத்தின் உச்சமான எரிபொருள் எரிவாயு வரிசை, கலாச்சாரத்துக்கு நான் தான் முடிவு கட்டுவதாக கூறும் ரணில் விக்ரமசிங்க எரிவாயு சின்னத்தில் போட்டியிடுகிறார். மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்புகிறார்களா அல்லது புதிய மாற்றத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை தேர்தல்கள் முடிவுகள் ஆரம்பிக்கும். கொழும்பில் கொட்டி தீர்க்கும் கனமழை. கொழும்பில் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலைமை மாலை 6 மணி முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி காலி வீதி உட்பட கொழும்பின் பல பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதிகாலையில் நடந்த ரயில் விபத்து. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகாலையில் நடந்த ரயில் விபத்தில் பயணிகள் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்று தகவல் வந்துள்ளது. இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியில் இருந்து புறப்பட்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத் நோக்கி சபர்மதி பயணிகள் விரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது. இந்த ரயில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற போது இன்று அதிகாலை கான்பூர் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாவின் பகிர் திட்டம். ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா தரப்பு முன்னெடுக்கவிருக்கும் நடவடிக்கை குறித்து கசிந்த தகவலால் இஸ்ரேல் தற்போது கலக்கத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா படைகளிடமிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதில் இஸ்ரேலின் முதன்மையான உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை படுகொலை செய்ய இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் அமைச்சர்கள், உளவுத்துறை அதிகாரிகள், முன்னாள் அல்லது தற்போதைய இராணுவ அதிகாரிகள், ஷின்பேத் அல்லது மொசாத் அமைப்பில் இடம்பெற்றுள்ள மூத்த அதிகாரிகள் மற்றும் பிரபலமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பட்டியலிடப்பட்டுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. இதனை அடுத்து கலக்கமடைந்துள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை உளவு அமைப்பான ஷின்பேட்டின் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாலத்திலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற பெண். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் அடல் செய்தி எனும் பாலம் உள்ளது. கடல் மீது அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தின் விளிம்பில் நின்று கொண்டு பெண்ணொருவர் குதித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலத்தின் பாதுகாப்பு தடுப்பு மீது அந்த பெண் அமர்ந்திருந்தார். அப்போது அந்த பெண்ணின் அருகே வாடகை கார் ஓட்டுநர் டிரைவர் நின்று கொண்டிருந்தார். அவர் தற்கொலைக்கு முயற்சி செய்யும் பெண்ணிடம் ஏதோ பேசுகிறார். அதற்குள் அந்த பெண் பாலத்திலிருந்து குதித்து விடுகிறார். இதை சற்றும் எதிர்பாராத கார் டிரைவர் பாதுகாப்பு தடுப்புக்கு உள்புறமாக நின்று கொண்டிருந்தவாறே பெண்ணின் தலைமுடியை கெட்டியாக பிடித்து கொண்டார். அதற்கு அங்கு வந்த ரோந்து போலீசார் கார் டிரைவருடன் இணைந்து பெண்ணை போராடி மீட்டனர். கார் டிரைவரின் துரித முயற்சியால் நுழைவாயிலில் அந்த பெண் உயிர் தப்பியுள்ளார். அரசு ஊழியர்களின் 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு விடயம். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 2025ஆம் ஆண்டு முதல் 25,000 ரூபாவால் அதிகரிக்கும் அமைச்சரவையின் அண்மைய தீர்மானத்திற்கு எதிராக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசின் குறித்த முடிவானது ஜனாதிபதி தேர்தலில் அரசு ஊழியர்களின் சுதந்திரமான வாக்களிப்பில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்களை சுயாதீன கண்காணிப்பாளர்கள் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் முன்வைத்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை கூடிய அமைச்சரவை அரசாங்க ஊழியர்களுக்கு வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக 25,000 ரூபாவை வழங்குவதுடன் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலிருந்து அவர்களின் சம்பளத்தை 24% அதிகரிப்பையும் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கில் போர் பதற்றம். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலையால் சர்வதேச விமான நிலையங்கள் சில அந்த பகுதி செல்லும் விமான சேவைகளை நிறுத்தியுள்ளன. இன்னும் சில விமான நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட வான்வழியை தவிர்க்க தீர்மானித்துள்ளன. இந்த முடிவுகள் அந்த பகுதியில் உள்ள பாதுகாப்பு அபாயங்கள் மற்றும் விமான போக்குவரத்துக்கு ஏற்படும் சவால்களை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டுள்ளன. பல முக்கியமான விமான நிறுவனங்கள், குறிப்பாக செய்தி பிசிபிக் மற்றும் எண்டட் ஏர்லைன்ஸ், இஸ்ரேல், லெபனான், ஜோர்டான் போன்ற நாடுகளுக்கு சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. இந்த நடவடிக்கைகள் பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நாடுகளின் வான்வழியில் பறக்கும் விமானங்களுக்கு உருவாகும் அபாயங்கள், சண்டைகள் மற்றும் போரியல் நடவடிக்கைகள் பற்றிய அம்சங்களின் விளைவாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் பயணிகள் மாற்று வழிகளை தேர்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.